ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னாகும், உங்களுக்கு தைரியம் வருகிறது, ஆயுசு வருகிறது இதெல்லாம். அடுத்ததாக குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய தொழில். அதே இடத்த குரு பார்க்கும் பொழுது தொழில் பிச்சுட்டு போகுது. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வரும், உடம்பு சரியாகும், சத்துருக்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை நம்ம ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சரியாயிடும். நல்லா இருக்கு பாருங்க. சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தொழில் நல்லா டெவலப் ஆனாலே, ரன்னிங் மணி நல்லா வந்தாலே சேவிங்ஸ் மணி அதிகமாக போகுது. சேவிங்ஸ் மணி வந்தால் சொத்து வந்துடும். இது எல்லாமே ஒரு ஃப்ளோ தான். அவ்வகையில் மிதுனராசிக்காரர்கள் டான்னு நீங்கள் தான் டான். மிதுனராசிக்கு முதல் ஜாக்பாட் வந்து காசு கொட்டக்கூடிய விஷயம். இரண்டாவது, ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லாட்டி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மகனுக்கு கல்யாணம் பண்ணலை, மகளுக்கு கல்யாணம் பண்ணலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து இவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். என்ன தடை இருந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இது ரெண்டாவது பெரிய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு. மூணாவது விஷயம், இங்கே பெரிய ஜாக்பாட்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சரியான ரெகக்னைஷன் கிடைக்காத பலருக்கு இப்போ பப்ளிக் மத்தியில் நல்ல ஃபேம் கிடைக்கும், நல்ல அவார்ட்ஸ் கிடைக்கும், பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடிய யோகம், மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல முழு சுபர் ப்ரஹஸ்பதி தேவகுரு. அப்ப குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். பொதுவாக இந்த குடும்பத்தில் குருனோட காரகத்துவம் இருக்கலாம், அதே மாதிரி சுக்கிரனோட காரகத்துவம் இருக்கலாம். அப்போ தான் வந்து ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். ராகுனோட காரகத்துவம், சனிகுனோட காரகத்துவம்லாம் இருந்தால் குடும்பம் ஹாப்பியாக இருக்காது. சரிங்களா? ஸோ குரு வந்து அமர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இழந்த உறவு அப்படின்றது திரும்பி வரும், புது உறவு அப்படின்றது வாழ்க்கையில் வரும். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற, மீளாத உயரத்தில் இருக்கிற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து விடுதலை கொடுத்துருவோம். அது பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இப்போ கடனில் கேட்டிங்கன்னா எதுக்கு கடன் வாங்கணும்னு தெரிலங்க, ஆனால் கடன் மேலே கடன் மாறிடுச்சு. அதாவது 10,000 வாங்கினேன், 10 லட்ச ரூபா வாங்கினேன், இப்போ அது 10 கோடியாக இருக்குது. 10,000 வாங்கினேன், 10 லட்ச ரூபா இருக்குது, 10 மடங்கு ஆயிடுச்சு, எனக்கு எப்படி அடைப்பனே தெரில அப்படின்னு நினைக்கிற நம்முடைய மிதுன ராசிக்காரங்க கடனை அடைக்க போகிறாங்க. ஸோ அதே போல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய போராட்டத்தை சந்திக்கிறவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுதலை உண்டு.